ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி தான் செஞ்சேங்க. அதுக்காக 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 2.5 டம்ளர் நான் ஜீரக சம்பா அரிசி தான் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த நாட்டுக்கோழியை வந்து ஒரு கடாயில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. நாட்டுக்கோழி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு அது நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு 15 நிமிஷமாச்சும் வதக்கணுங்க. இந்த நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அது ஒரு டேஸ்ட்டு. இந்த வீடியோவில் வந்து நான் என்னால் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் தரேன். நீங்கள் ஃபுல் வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நம்ம வீட்டிலே செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் பிரியாணியை விட ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்குதுங்க.